வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேடிங் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் தான் மார்க்கெட்டை பற்றின முழு புரிதல் இருக்கும். மார்க்கெட்டோட 360 வியூவை நம்ம பார்க்க முடியும். இந்த கேண்டில் ஸ்டிக்கு அதர்வைஸ் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் எதுவுமே தெரியாது. மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றது ஒரு இண்டிகேட்டர் கிடையாது, இது ஒரு டூல். ஸோ மார்க்கெட்டை பற்றின ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு டூல். இதில் உங்களுக்கான எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் இருக்கும். ஸோ வாங்க நிஃப்டியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனது ஒரு 3-4க்கான ரேஞ்சுக்கு கீழே தான் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது கேப் டவுன் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த சைடும் பெருசாக மூவ் ஆகலை. கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஐபியை கட் பண்ணி மேலே தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸ்டில் வந்து இன்னைக்கு ஒரு சைபேஸ் தான் கிட்டத்தட்ட. ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்படின்னா, நிஃப்டி நிஃப்டியில் செல் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் அரவுண்ட் இந்த ஏபி, அதாவது 25,000 இந்த ஜூன் கிட்ட வந்து வரும். இங்கே கிளியராக காட்டுறோம். 24,980 இந்த ஜூன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜோனுக்கு வரும். கரெக்டாக 25,000 வச்சுக்கோங்க டார்கெட். இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். செல்லிங்க்கு டவுன் ஆகுதுன்ற பட்சத்தில் கீழே அக்செப்டன்ஸ் நடந்தால் ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு வரும். இல்லை அப்படின்னா ப்ரைஸ் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண, அதாவது இந்த 25,350ன்ற ரேஞ்சை வந்து அப் சைடுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அப் சைடுக்கான லெவல்ஸ். அதுக்கு மேலே ப்ரைஸ் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இப்படி நடந்தால் மட்டுமே அப் சைடுக்கு இது டார்கெட், டவுன் சைடுக்கு இது டார்கெட். ஸோ இவ்வளோ தான் நிஃப்டியில் நம்மளோட லெவல்ஸு. ஸோ சேம் டைம் பாருங்கள், இங்கே ஒரு பீபாக் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இடத்த ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ரிஜெக்ஷன் எய்தர் பை ஆர் செல் சைடு நடந்தால் ஒரு பெரிய மூவ் இருக்குது. ஒன்ஸ் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை டச் பண்ணி கீழே வரலாம். இது ஒரு சினாரியோ. அப்படி இல்லைனா இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே போகலாம். ஸோ இதுவும் பீபாக்கு தான், இதுவும் பீபாக்கு தான். ஸோ நாளைக்கு அப் சைட் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ அதையும் சொல்லிடுறோம். அதுக்கு இப்படி ரிஜெக்ட் ஆகி மேலே போகலாம். ஸோ இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸ். சரி வாங்க பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியில் ஸ்டில் வீக்லி எல்லாமே பார்க்கும்போது ஒரு அப் சைடில் தான் இருக்குது. பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே ரேஞ்சு கிட்ட ஓப்பன் பண்ணி ஒரு ஓப்பன் சீக்வல் டு லோ கொடுத்து பெருசான மூவ் இல்லாமல் சைட் வேஸ்லேயே முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் நம்ம சொல்லியிருப்போம், இந்த எல் பீரியட் வந்து ஒரு எமோஷ்னல் பையிங். ஸோ இதுக்கு அக்செப்டன்ஸ் நடக்குதா, ரிஜெக்ஷன் நடக்குதா அப்படின்னு. ஸோ இப்போ வரைக்குமே வந்து ரிஜெக்ஷன் நடந்து கீழே தான் அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஸோ கீழே மீன்ஸ் இது எப்போ பூரா இங்கே கீழே வருதோ அதை தான் கீழே டவுனுக்குன்னு சொல்லுவோம். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு சைபேஸ் மார்க்கெட் தான். ஸோ இந்த பையர்ஸ்லாம் இந்த பையர்ஸ் எல்லாம் வந்து ட்ராப்டு பையர், எமோஷ்னல் பேஸ்டு பையர்ஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எமோஷ்னல் பையர்ஸ் இவங்க ஸ்ட்ராங்கான பையர்ஸ் கிடையாது. ஸோ மார்க்கெட் நாளைக்கு எங்கே மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு நாளைக்கு ஒன்ஸ் இங்கே எனி ரிஜெக்ஷன்ஸ் நடக்குதுன்னா, சேம் டைம் இந்த பீபாக் ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான். 51,000 அரௌண்டு 200ன்னு வச்சுங்க, 173. இதுதான் டவுன் சைடுக்கான லெவல்ஸ். ஓகேவா? இதுவே அப் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இந்த 51,100ன்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அப் சைடுக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஸோ அவ்வளோதாங்க மார்க்கெட். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் கிட்டத்தட்ட இந்த 4-5 நாளாகவே மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எய்தர் சைடு பை வந்து ஸ்ட்ராங்காக நடக்கலை. இப்போ வரைக்குமே ஒரு வீக்கான பையிங் தான் நடக்குது. ஸோ வந்து பையர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வரலை. ஸோ ஒன்ஸ் செல்லர் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய லெவல்ஸ் இருக்குது கிளியர் பண்ண வேண்டியது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த லெவல் இப்போதைக்கு 51,200ன்றது தான் ஃபர்ஸ்ட் லெவல். ஓகேவா? டவுன் சைடுக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது.